ஜிஎஸ்டி எடுக்காம பிசினஸ் வந்து நான் பண்ணலாமா? நான் வந்து ஒரு சின்ன பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து சேல்ஸே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நான் வந்து ஒரு ஹோம் பேஸ்ட் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல நான் பிசினஸே இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து ஜிஎஸ்டி கண்டிப்பா எடுக்கணுமா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இதை பத்தின ஒரு கிளாரிபிகேஷன் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி எது எதுக்கெல்லாம் மேண்டேட்டரி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து, உங்களோட நேச்சர் ஆஃப் பிசினஸை பொறுத்து, நீங்க என்ன டைப் ஆஃப் குட்ஸ் ப்ரொவைட் பண்றீங்க, என்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல உங்களோட பிசினஸ் நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டேட்டோ யூனியன் டெரிட்டரியோ எங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஜிஎஸ்டி லா பொறுத்து வந்து உங்களுக்கு பிளஸ் வந்து உங்க பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட டேர்ன் ஓவர் த்ரெஷோல்டு வந்து நீங்க வந்து ரீச் பண்ணதுக்கு அப்புறம் ஜிஎஸ்டி மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ், நீங்க என்ன குட்ஸோ என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல ஒரு குறிப்பிட்ட டேர்ன் ஓவர் லிமிட் நீங்க வந்து கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி வச்சிருக்கிறாங்க. ஒரு சில டைப் ஆஃப் பிசினஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி மேண்டேட்டரி ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜிஎஸ்டி வந்து மேண்டேட்டரியா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. அது போக நீங்க வந்து உங்களோட குட்ஸை வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றீங்க, இப்போ வந்து தமிழ்நாட்டில இருந்து நீங்க வேற ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றீங்க அப்படின்னா அந்த மாதிரியான நேச்சர் ஆஃப் பிசினஸ்க்குலாம் வந்து ஜிஎஸ்டி மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலியமா நீங்க வந்து பிசினஸ் பண்றீங்க, இப்போ அமேசான் மூலியமா, பிளிப்கார்ட் மூலியமா, மீஷோ மூலியமா வந்து ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கெல்லாமே பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பா மேண்டேட்டரியா நீங்க வந்து எடுத்தாகணும். ஜிஎஸ்டி எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரெடிபிலிட்டி வந்து உங்க பிசினஸ்க்கு வந்து கிடைக்கும். நீங்க ஒரு பெரிய கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்றீங்க, கவர்மெண்ட் டெண்டர்ஸ்க்கு போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ் மேல ஒரு ட்ரஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். கவர்மெண்ட் சைட்ல நீங்க ஏதாவது ஒரு டெண்டருக்கு அப்ளை பண்றீங்க, பெரிய கார்பரேஷன்ஸ்ல நீங்க ஒரு டெண்டருக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் வெண்டார்ஸ் தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது போக நீங்க வந்து நான் சொன்ன மாதிரி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா பிசினஸ் பண்றது வந்து உங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி எடுத்தாதான் வந்து உங்களால பிசினஸ் வந்து பண்ண முடியும். ஒரு சில பிசினஸ்க்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட் பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. இந்த பெனிஃபிட்டை நீங்க அவைல் பண்றதுக்கு ஜிஎஸ்டி வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துருக்கணும். இது வந்து ஒன் ஆஃப் தி முக்கியமான பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஜிஎஸ்டி வந்து கரெக்டான டைம்ல எடுக்கல, இல்ல நம்ம லேட்டா எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த லேட்டா எடுத்த அந்த டைம் பீரியட்ல வந்து ஸ்டார்டிங்ல பிசினஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுல இருந்து ஜிஎஸ்டி பே பண்ண சொல்லி கவர்மெண்ட்ல கேட்கலாம், இல்ல வந்து பெனால்ட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க வந்து கேட்கறதுக்கு, இப்போ அந்த பெண்டிங் டியூஸ்ல இன்ட்ரெஸ்ட் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லோரா பிசினஸ் சொல்யூஷன்ஸ் பொறுத்தளவுக்கு உங்களோட பிசினஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு உடனே ஜிஎஸ்டி தேவையா, இல்ல எப்ப நீங்க எடுக்கணும், அதே நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், காம்ப்ளையன்ஸா இருக்கட்டும், உங்களோட பிசினஸ் நடத்துறதுக்குரிய கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து நம்ம எல்லோரா பிசினஸ் சொல்யூஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல இருக்க நம்பர்ல நீங்க வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிலேட்டடா, வேற இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடா, கம்பெனில உங்களோட காம்ப்ளையன்ஸ் ஏதாவது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டா நீங்க வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.